ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா முழு கத்திரிக்காவை அப்படியே நம்ம போட்டு காரக்குழம்பாக வைக்க போகிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே மீல்ஸுக்கெலாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே முழு கத்திரிக்காவை அப்படியே ஒரே வாயில் நம்ம போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இன்றைக்கி இந்த டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் நான் இன்றைக்கி எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறவங்களாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் கத்திரிக்காய் வச்சு தான் நான் இன்றைக்கி காரக்குழம்பு வைக்க போகிறேன். அதனால் நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் வச்சு நம்ம சமைக்க போகிறோம். 1/2 கிலோ கத்திரிக்காய் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நறுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போல்லாம் நிறைய ஹைப்ரிட் கத்திரிக்காய்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த கத்திரிக்காய்லாம் நீங்கள் வாங்காதீங்க. பர்பிள் கலரில் இருக்கும் பாருங்கள், டார்க்கு பர்பிள் கலரில், அது கண்டிப்பாக ஹைப்ரிட் கத்திரிக்காய் தான். கத்திரிக்காயில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது, இரும்புச்சத்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. இந்த மாதிரி நாட்டு கத்திரிக்காய் வாங்கி சமைங்க, அதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. கத்திரிக்காய் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு முழுசாக போட்டு குழம்பு வைக்க போகிறதுனால கத்திரிக்காய் நம்ம மேலோட்டம் அந்த லைட்டாக காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் 4ஆக டிவைட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 6ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 4ஆக கூட டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 4ஆக டிவைட் பண்ண போகிறேன். ஒரு பெருசாக இருக்கிறத மட்டும் 6ஆக டிவைட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உள்ளே வந்து பூச்சி இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நமக்கு பூச்சி புழு நமக்கு இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம 4ஆக டிவைட் பண்ணிக்கணும். மேலே வந்து அந்த கத்திரிக்காயோட காம்பு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த காம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதே மாதிரி கட் பண்ணும்போது பிரியாமல் கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நம்ம கத்தி வந்து போடக்கூடாது. லைட்டாக பாதி அளவுக்கு நம்ம கத்தி போடணும். அப்போ தான் நம்ம கத்திரிக்காய் ஃபுல்லாக சமைச்சு முடித்தாலுமே நம்ம கத்திரிக்காய் உடையாமல் நமக்கு இருக்கும். அதே மாதிரி முழுசாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கத்திரிக்காவை நம்ம காம்பு பகுதியை லைட்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம 4ஆக 6ஆக டிவைட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு முத்தி போகாமல் நமக்கு கத்திரிக்காயோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹைப்ரிட் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் நமக்கு குழஞ்சிடும். இந்த வரி கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேக வச்சாலும் குலையவே குலையாது, அப்படியே தான் இருக்கும். கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு புளி நான் ஒரு துண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன், ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு. ஸோ அதை நம்ம தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் நம்ம ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம புளி நல்லா கரைச்சி நம்ம ஊற்ற ஈஸியாக இருக்கும். அதுவுமே ஒரு சில்லு தேங்காவை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ கத்திரிக்காவும் நான் கட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் அந்த கத்திரிக்காய். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கத்திரிக்காய் கூட நமக்கு பிரியாமல் நமக்கு அதே மாதிரி நமக்கு இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் காரக்குழம்புல போடும்போது அப்படியே முழுசாக சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம கத்திரிக்காயோட ஃபுல் ஃப்ளேவர் நம்ம சாப்பிட முடியும். அப்படியே முழுசாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணியாச்சு, புளியை நம்ம ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையானது ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க. அப்போ தான் அந்த காரக்குழம்புல நமக்கு வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து எப்போவுமே வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் கடலெண்ணெய் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் ஜீரகமும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃப்ளேவருக்காக தான் அது நம்ம சேர்க்குறோம். அப்போ தான் நமக்கு காரக்குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 4 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதை பொடிசாக நறுக்கி கட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த 4 பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடணும். அப்போ தான் நமக்கு காரக்குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். குவான்டிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி வெங்காயம் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் நமக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். தேவையான கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெங்காயம் ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு வெங்காயம் நமக்கு வதங்கி வரும். இல்லைனா ஒரே இடத்துல நமக்கு வதங்கிட்டே இருக்கும். இந்தமாதிரி அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3 தக்காளி நான் பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை அப்படியே நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம என்ன அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் நமக்கு வெங்காயம் தக்காளி சீக்கிரம் நமக்கு வதங்கி வரும். இல்லைனா ஒரே இடத்துல நமக்கு வதங்காமல் அப்படியே நிற்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அப்பப்போ வதக்கி விடுறோம். நம்ம போட்டிருக்க தக்காளி சுத்தமாக தெரியவே கூடாது. கரண்டி வச்சு ஃபுல்லாக நச்சு விட்டிங்கன்னா சீக்கிரம் நமக்கு வதங்கி வரும். நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம எவ்வளோ வதக்கி நம்ம எடுக்கிறோமோ அப்போ தான் நமக்கு அதோட டேஸ்ட்டு போய் ஒரு சூப்பரான ஒரு காரக்குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால் வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட் நம்ம வதக்கிறது தான் இருக்குது. வெங்காயம் தக்காளி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம்.
கத்திரிக்காய் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணி போடுவாங்க. நம்ம ஆயிலெல்லாம் ஃப்ரை பண்ண வேணாம், டேரெக்டாகவே நம்ம போட்டுக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கணும். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டுக்கிறத நல்லா வதக்கி விட்டிங்கன்னா டேஸ்ட் ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம வதக்கி விடுறோம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கி விடுங்க. அப்போ தான் நமக்கு கத்திரிக்காய் நல்லா குக்காகி நமக்கு வரும். ஸோ அதனால் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதோடு சேர்த்து மொத்தமாக வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் 2 நிமிஷமாவது இந்த மாதிரி வேக வைங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரம் நமக்கு குக்காகி நம்ம குழம்புல சீக்கிரம் நமக்கு வெந்துடும். ஸோ அதனால் 2 நிமிஷம் இந்த மாதிரி ஆயிலில் கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கும் போதே நம்ம கத்திரிக்காய் பாதி வெந்துடும் நமக்கு. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வதக்கி விடுறோம். தேவையான அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய்த்தூள் மட்டும் தான் நான் சேர்த்துக்கிறேன். இதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. ஸோ அதனால் இதை மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் நம்ம 2 நிமிஷம் நம்ம அந்த மிளகாய்த்தூளோட மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். புளி நான் ஆல்ரெடி அந்த ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை நான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த கரைச்ச தண்ணியை மட்டும் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். புளி வந்து காய் வெந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும். நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ அதனால் நான் ஊற்றிக்க போகிறேன். தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. ஸோ அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா குழம்பு வந்து நம்ம தேங்காய் ஊற்றிக்கிறனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு இன்னும் கெட்டியாகிறது கரெக்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கணும். அதனால் குழம்பு எப்போவுமே கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடி கொஞ்சம் கொதிக்க வைங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு டேஸ்ட்டு வெளியில் போகாமல் ஃப்ளேவர் வெளியில் போகாமல் நமக்கு அது உள்ளே குக்காகி நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி குக் பண்ணும்போது தான் நமக்கு காய் நல்லா குக்காகி வரும். அதனால் தட்டு போட்டு மூடி குக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நான் தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ளேவர் அதை விட இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நல்ல குழம்பு கொஞ்சம் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு குக் ஆகணும் கத்திரிக்காய். ஸோ அதனால் திரும்ப கொஞ்சம் தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கத்திரிக்காய் ஃபுல்லாக நமக்கு வெந்துடும். குழம்பு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். நமக்கு அந்த கத்திரிக்காயோட ஸ்டேஜ் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு எண்ணெய்லாம் நமக்கு மேலே மிதங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், மேலே நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. அடுப்பை கொஞ்சம் ஸ்லோலே வச்சு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த டைம் வந்து. ஸோ நான் கொஞ்சம் ஸ்லோலே வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். குழம்பு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு இன்னும் ஆற நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட வேண்டியது தான். அப்படியே கொத்தமல்லி தூவினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும். அந்த காரக்குழம்பு சாப்பிடவே சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் அந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். முன்னாடிக்கு இப்போவும் பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. நமக்கு ஆற நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு வர ஆரம்பிக்கும். இதை நம்ம அப்படியே ஒரு ரைஸில் ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். இதே மாதிரி ஒரு வாழை இலையை போட்டு சுட சுட சாதம் வச்சு இந்த மாதிரி கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.